ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, வாழை இலையில் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாழை இலையில் பண்ணுறதுனால இன்னுமே அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் நான் எப்படி சமைக்கிறேன்னு. அப்போ தான் அந்த டேஸ்ட்டான கொழுக்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கொழுக்கட்டை. ஸோ வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி கொழுக்கட்டை பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி மாவு தான். இந்த பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா ரேஷனில் நான் அரிசியாக வாங்கிட்டு வந்து கழுவி காய வச்சு மிஷினில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நாம் 1 கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நம்ம சாப்பிடும் போது ரேஷன் பச்சரிசி மாதிரி தெரியவே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கொழுக்கட்டை. ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா தான் அந்த ஸ்வீட் தன்மை நல்லாயிருக்கும். அது அந்த மாவு வந்து கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் கண்டிப்பாக சேர்த்தாகணும். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் கையில் மாவு எல்லாமே. ஸோ நமக்கு பிடிச்சி நம்ம பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹாட் வாட்டர் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெதப்பான ஒரு ஹாட் வாட்டர், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லைட்டாக சூடாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவலான ஒரு வெதப்பையும் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றினா தான் நமக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸில் வரும். மாவு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி இதேவே மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக ஊற்றினா நமக்கு மாவோட குவான்டிட்டி எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் தண்ணியாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதேமாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த மாவு நல்லா சாஃப்ட்னஸில் அந்த மாவு கொஞ்சம் நமக்கு வெந்து வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு எல்லாத்தையும் கையால் கொஞ்சம் வலிச்சு போட்டுக்கலாம். கையால் வலிச்சு போட்டதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் நமக்கு தண்ணி பக்குவம் எப்படி இருக்குதுன்னு. கரெக்டாக இருக்குது. கையில் வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் தெரியும் பக்குவம் என்ன, பதம் என்னன்னு. ஸோ அதனால் நம்ம கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். கையில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு கூட நீங்கள் போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் மாவு பிசைஞ்சு நான் வச்சுக்க போகிறேன். நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். நம்ம கையில் பிசையும் போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அந்த மாவு ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த கொழுக்கட்டை மாவுலேயே நம்ம ஒரு 12 கொழுக்கட்டை கிட்ட போடலாம். அவ்வளோ நமக்கு குவான்டிட்டி வரும். ஸோ மாவுலாம் பிசைஞ்சு வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே பூர்ணம் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பூர்ணம் வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். தேங்காய், வெல்லம், எள், ஏலக்காய் தூள் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட் நம்ம வேக வைக்க போகிறோம். அந்த இட்லி குண்டால நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம அதுக்குள்ளே பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம். அப்போ நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லிக்குள்ள கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம கொதிக்கட்டும். அதனால் தட்டு போட்டு நம்ம மூடிடுவோம். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மாவு எல்லாத்தையுமே. நான் ஆல்ரெடி எள் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அதேமாதிரி 2 சில்லி தேங்காய் எடுத்துக்கேன் நறுக்கி. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். அந்த ஏலக்காய் நான் பொடி பண்ணி மிக்ஸியில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வீட்டில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான். அதே மாதிரி நான் வெல்லம் எடுத்திருக்கேன் 1 கப் அளவுக்கிட்ட. ஸோ நம்ம எடுத்து வச்சுக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 1 பை 1 போட்டு மிக்ஸியில் கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் ஃபஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டோன்னே ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு லைட்டாக கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பொருளாக நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். முன்னாடியே சேர்த்து நம்ம அரைச்சிட்டோன்னா வெல்லம் நீத்து போயிடும். அதனால் லிக்யூடாக ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறேன். 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். எள் நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன். வறுத்த எள் போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மணக்க இருக்கும் அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டு. அதனால் வறுத்த எள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஓட்டினா போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுன்றதில்ல. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். அரைச்சி நம்ம ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வைங்க. இல்லைனா மாவு காஞ்சி போய்ட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது கொஞ்சம் வறட்சியாக இருக்கும் மாவு. ஸோ அதனால் தட்டு போட்டு மூடிடுங்க. செய்யும் போது ஓப்பன் பண்ணிவிட்டு இதேமாதிரி நமக்கு லைட்டாக பிசைஞ்சிட்டு ஒரு வாழை இலையில் எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ராப் கிட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலை ஃபுல்லாக நம்ம அந்த இலையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஒரு கையளவுக்கு அந்த மாதிரி எடுங்க. மாவு நல்லா பால் உருட்டுற மாதிரி இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாவை கையாலே நம்ம அப்படியே லேசாக தட்டி கொடுக்க போகிறோம். லைட்டாக இந்த மாதிரி தட்டணும்.
ஒரு பக்கம் தடிமனாகவும் இல்லாமல் ஒரு பக்கம் லேசாகவும் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக தட்டி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நமக்கு நல்ல சாஃப்ட்னஸோடு இருக்கும் அந்த கொழுக்கட்டை. இந்த மாதிரி கையை வச்சு லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் இது பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சுற்றி இந்த மாதிரி அந்த சர்க்கிள் பிளேஸ்லலாம் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் அணைச்சி விட்டுக்கோங்க மாவை ஃபுல்லாக. அப்போ தான் நமக்கு விரிசல் வராமல் இருக்கும். அதுக்காக தான் அணைச்சி விட சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி பூர்ணம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பூர்ணத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சில பேர் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அச்சிலாம் வாங்குவாங்க. அச்சிலாம் வாங்கவே தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாம். இந்த வாழை இலையை க்ளோஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு இந்த மாதிரி கையை வச்சு அந்த கார்னர்லாம் அப்படி லைட்டாக அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு மாவு ஃபுல்லாக ஒட்டிக்கும். க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு பூர்ணமும் பிரிஞ்சு நமக்கு சீக்கிரம் வெளியில் வராது. ஸோ அதுக்காக தான் அந்த கார்னர் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஒட்டி விடணும் கையை வச்சு. கொழுக்கட்டை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அது வாழை இலையில் வைக்கும்போது நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண கொழுக்கட்டையை அந்த வாழை இலையோட க்ளோஸ் பண்ணி அப்படியே தூக்கி நம்ம இட்லி குண்டான் தூக்கி உள்ளே வச்சிட போகிறோம். ஸோ ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு கொழுக்கட்டையும் நம்ம எடுத்து செய்ய போகிறோம். அதே மாதிரி தான் பெரிய உருண்டையாக நம்ம எடுத்துக்க போகிறோம். கையாலே நம்ம தட்ட போகிறோம். நல்லா லேசாக தட்டினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்க அந்த பூர்ணத்தை நம்ம ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் வாழையிலேயே நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணி நம்ம மூடி வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவில் இதே மாதிரி ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி நம்ம இட்லி குண்டானில் வைக்க போகிறோம். ஸோ இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி தண்ணி கொதிக்குதுன்னு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டை நம்ம இட்லி குண்டானில் வச்சிடலாம். தட்டில் ஆயிலெலாம் வைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வாழையில தான் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். அப்படியே வாழையிலோட தூக்கி நம்ம அப்படியே அந்த இட்லி தட்டில் வைங்க. இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நிறைய பேர் அச்சுலாம் வாங்கி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அச்சுலாம் வாங்கவே வேணால் ஈஸியான மெத்தட் தான். நம்ம ஈஸியாக வீட்டிலேயே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சு கொழுக்கட்டையை ஃபுல்லாக இந்த மாதிரி இட்லி குண்டானில் வச்சு தட்டு போட்டு மூடிட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும். நம்ம ஆல்ரெடி ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சதுனால நம்ம சீக்கிரமே நம்ம குக் ஆகிடும் கொழுக்கட்டை. ஸோ 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம இட்லி குண்டானை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதோட வாழையோட கலரே சேஞ்ச் ஆகிடும் நமக்கு. ஏன்னா நம்ம ஸ்டீம் ஆகுறதுனால. ஸோ இது நம்ம கொழுக்கட்டை ஃபுல்லாக நமக்கு வெந்திருக்கான்னு நம்ம கை வச்சு பார்த்துக்கலாம். வாழை மெதுவாக ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா மாவு இருக்குதா ஒட்டுதா நான் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு ஒட்டவே இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் நான் எடுத்து இன்னொரு பிளேட்டில் நான் மாற்றிக்க போகிறேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சான்ஸே இருக்காது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வாழை இலை கொழுக்கட்டை. சாமிக்கு படைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வாழை இலை கூட கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு படைக்கலாம். ரொம்ப நல்லது. அது பூர்ண கொழுக்கட்டைன்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது விநாயகருக்கு ரொம்ப ஃபேவரெட்டு இந்த கொழுக்கட்டை. ஸோ இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பூர்ணம் வச்சு வாழை இலையில் எப்படி கொழுக்கட்டை பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.